வணக்கம். யோசிச்சு பாருங்க, 2000 வருஷ பழமையான ஒரு ஞானம் இன்னைக்கு இருக்கிற கட்டிங் எட்ஜ் ஏஐ டெக்னாலஜியோட சேர்ந்தா எப்படி இருக்கும்? கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? வாங்க, இந்த அட்டகாசமான இணைப்பை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். சரி, வாங்க. இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் மனசுக்குள்ள அப்பப்போ கேட்டுக்கிற ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். வாழ்க்கை உண்மையிலே கஷ்டமானதா, இல்ல அத நாம சரியா புரிஞ்சுக்காம வாழ்றதுனால தான் கஷ்டமா தெரியுதா? இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான விஷயம். அதாவது 2000 வருஷம் பழமையான ஒரு ஞான புதையல், அது எப்படி இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி மூலமா இந்த தலைமுறைக்கு ஏத்த மாதிரி ஒரு புது அவதாரம் எடுக்குதுங்கிறது தான். சரி, ஆனா எதுக்காக இப்படி ஒரு புது முயற்சி தேவைப்படுது? முதல்ல இன்னைக்கு நாம நம்ம உலகத்துல சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்திரலாம். சொல்லுங்க, நம்மள எத்தனை பேரு இந்த வேகமான உலகத்துல ஓடி ஓடி ஒரு கட்டத்துல திணறி போறதில்ல? கரெக்டா? அந்த ஸ்ட்ரெஸ், அந்த கன்ஃபியூஷன், இது ரெண்டும் தான் நம்ம மன அமைதியை மொத்தமா காலி பண்ணிடுது. இப்போ ஒரு நிமிஷம் யோசிங்க. இந்த மாடர்ன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு புதுசா எங்கேயோ இருந்து வரல, ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு விஷயத்துலேருந்து கிடைச்சா எப்படி இருக்கும்? வாங்க, அந்த தீர்வோட ஆணிவேர் என்னன்னு பார்க்கலாம். அதுதான் அந்த பழங்கால ஞான புதையல். நம்ம எல்லாருக்குமே இந்த வரி நல்லா தெரியும். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார். அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, திருவாசகத்தோட வார்த்தைகள் ஒருத்தரோட மனசை தொடலன்னா வேற எந்த வார்த்தைகளாலையும் அவங்கள தொடவே முடியாதுன்னு அர்த்தம். அவ்வளோ பவர்ஃபுல். அப்ப பாருங்க, இது வெறும் ஒரு புக் கிடையாது. இது வாழ்க்கையை நாம எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி வாழணும்னு சொல்லித்தர்ற ஒரு அடிப்படை வழிகாட்டி, ஒரு லைஃப் மேனுவல் மாதிரி. இப்போதான் விஷயமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆக போகுது. ஒரு பக்கம் 2000 வருஷ பழமையான ஞானம், இன்னொரு பக்கம் லேட்டஸ்ட் ஏஐ டெக்னாலஜி. இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பாலத்தை அமைச்சிருக்காங்க. பாரம்பரியமா நாம என்ன பண்ணுவோம்? ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா அதை பத்தி படிப்போம். ஆனா இப்போ வர்ற இந்த புதுமுறை அது ஒரு படி மேல கொண்டு போகுது. அதாவது வெறும் படிக்கிறது மட்டும் இல்ல, அதை முழுசா உணர்ந்து அனுபவிக்கிறது. ஒரு நூலை அனுபவிக்கிறதுனா என்ன? அப்படின்னா என்ன அர்த்தம்? வாங்க, அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்லயே சொல்றேன், இது ஏதோ ஆடியோ புக் மாதிரி நினைச்சிடாதீங்க. இது ஒரு முழுமையான அனுபவம். ஒவ்வொரு பாட்டுக்கும் நம்ம மனசை தொடுற மாதிரி ஒரு சிம்பனி மியூசிக், அந்த கருத்தை விளக்குறதுக்கு அழகான ஏஐ படங்கள், ரொம்ப எளிமையான தமிழ்ல விளக்கம். அது மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கை பிரச்சனைகளை கேட்டா அதுக்கு திருவாசகத்திலிருந்து ஏஐ உடனே பதில் சொல்லும். இது மூலமா அந்த ஞானம் நமக்கு ரொம்ப ஈஸியா புரியுது, மனசுக்குள்ள ஆழமா பதியுது. இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. முதல்ல திருவாசக பாடல், அதுக்கேத்த மாதிரி ஒரு சிம்பனி மியூசிக். அடுத்ததா அந்த பாடலுக்கான ஒரு காட்சி கதை, அதுவும் ஏஐ உருவாக்கினது. அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளான ஒரு விளக்கம். கடைசியா ரொம்ப முக்கியமா, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றதுன்னு ஒரு வழிகாட்டுதல். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மள கூட்டிட்டு போகுது. சரி, இவ்ளோ பவர்ஃபுல்லான இந்த அனுபவம் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்? வாங்க பார்க்கலாம். முதல்ல பிசினஸ் பண்றவங்க, தொழில் முனைவோர்களுக்கு இது எப்படி ஹெல்ப் பண்ணுன்னு பார்க்கலாம். நீங்க பிசினஸ்ல இருக்கீங்களா? டெய்லி பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கணுமா? ரிஸ்க் எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்களா? அப்போ உங்க மனசு கண்டிப்பா குழப்பத்துல இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நேரத்துல ஒரு தெளிவையும் மன அமைதியும் கொடுக்கறது தான் இதோட நோக்கம். அடுத்து, இந்த பரபரப்பான உலகத்துல கொஞ்சம் அமைதியா இருக்கலான்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு சூப்பரான வழிகாட்டி. சில சமயம் தோணும்ல, உலகம் ஜெட் வேகத்துல போகுது, ஆனா நம்ம மட்டும் ஏதோ பின்தங்கி போற மாதிரி. சுத்தி ஒரே சத்தம், ஒரே இரைச்சல். இந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் வேகத்தை குறைச்சு நமக்குள்ள நாம கனெக்ட் ஆயிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதே மாதிரி பெத்தவங்களும் நிறைய சவால்களை சந்திக்கிறாங்க இல்லையா? அவங்களையும் இது கவனத்துல எடுத்துக்குது. நம்ம குழந்தைங்களை எப்படி சரியா வழிநடத்துறது? கோபம், பயம், ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் நம்ம குடும்ப உறவுகளை பாதிக்காம எப்படி பாத்துக்கிறது? இந்த மாதிரி கேள்விகளுக்கு இந்த பழங்கால ஞானம் ஒரு ஆரோக்கியமான குடும்ப சூழலை உருவாக்க கண்டிப்பா உதவும். கடைசியா, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எதிர்காலத்தை நினைச்சு நிறைய குழப்பத்துல இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கும் இது ஒரு வழிகாட்டியா இருக்கு. அடுத்து என்ன பண்ண போறேன்? என் லைஃப் எங்க தான் போகுது? இந்த மாதிரி கேள்விகளால குழம்பி போயிருக்கிற இளைஞர்களுக்கு மார்க், டிகிரி இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கான சொந்த பாதையையும் அவங்களோட சுய மதிப்பையும் கண்டுபிடிக்க இது நிச்சயம் உதவும். அப்ப கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது ஏதோ ஸ்கூல்ல படிக்கிற பாடம் மாதிரி இல்ல. இது நம்ம வாழ்க்கை முழுக்க கூடவே வர்ற ஒரு துணை மாதிரி, ஒரு சப்போர்ட்டிவான டூல். அப்போ பழங்கால ஞானமும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ஒன்னு சேர்றதுதான் பர்சனல் கைடன்ஸோட ஃபியூச்சரா இருக்க போகுதா? யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? சரி, இந்த விளக்கத்தை கேட்ட உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.